நாம் அதிகப்படியான சிந்தனையின் யுகத்தில் வாழ்கிறோம். உறவுகள், தொழில், தோல்விகள், எதிர்காலம் என மனம் இடைவிடாத சுழற்சியில் சிக்கியுள்ளது. அதிகம் சிந்திக்காதே என்பது பொதுவான அறிவுரையாக உள்ளது. ஆனால் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சிந்தனையை நிறுத்தச் சொல்லவில்லை. மாறாக ஆழமாகச் சிந்திக்கச் சொன்னார். பிறகு அனைத்தையும் விட்டுவிடச் சொன்னார். பகவத்கீதையில் கிருஷ்ணரின் ஞானம் மனசோம்பலையோ சிந்தனையை அடக்குவதையோ ஊக்குவிக்கவில்லை. மாறாக மனதை சுத்திகரித்து மேலோட்டமான குழப்பங்களை தாண்டிச் செல்ல அவர் வழிகாட்டுகிறார். தெளிவை அடைவதற்கு ஆழ்ந்த சிந்தனையும் அதன்பின் பற்றற்ற தன்மையால் வரும் சரணாகதியும் அவசியம். இது சிந்தனையிலிருந்து நுண்ணறிவிற்கும் இறுதியில் அமைதிக்கும் செல்லும் பயணம். சிந்தனையை நிறுத்துவதன் மூலம் அல்ல, அதை ஆளுவதன் மூலம். கிருஷ்ணர் ஒருபோதும் சிந்தனையை கண்டிக்கவில்லை. மாறாக முடக்குவதற்கோ அல்லது மாயைக்கு இட்டுச் செல்வதற்கோ வழிவகுக்கும் சிந்தனையை மட்டுமே கேள்விக்குள்ளாக்கினார். கீதையின் 2ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் போரின் விளைவுகளை எண்ணி நிலைகுலைந்து போகிறான். அவனது எண்ணங்கள் பயம், உணர்ச்சி, கற்பனை செய்யப்பட்ட எதிர்காலங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்திருந்தன. கிருஷ்ணர் அவனை சிந்திக்க விடாமல் தடுக்கவில்லை. மாறாக பகுத்தறிவு மற்றும் ஆழமான புரிதலின்பால் அவனை திருப்பிவிட்டார். மேலோட்டமான சிந்தனை வெளிப்புற தூண்டுதல்களுக்கு எதிர் வினையாற்றுகிறது. ஆழ்ந்த சிந்தனை சுயத்தின் இயல்பு, கடமை, தர்மம் மற்றும் உலகின் நிலையற்ற தன்மை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. கிருஷ்ணர் அர்ஜுனனைச் செயல்களை மட்டும் பார்க்காமல், அவை ஏன் செய்யப்படுகின்றன, யார் செய்கிறார்கள் என்பதையும் பார்க்கத் தூண்டுகிறார். அபியாசம், பயிற்சி, ஞானம், அறிவு, தியானம், தியானம், தியாகம், துரத்தல் என்பதே கீதையின் வழி. சிந்தனை அறிவைச் சேகரிக்க உதவும். ஆனால் கிருஷ்ணர் சுட்டிக்காட்டுகிறார், அறிவு தியானமாக முதிர்ச்சியடைய வேண்டும். அது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட அமைதியான, நீடித்த சிந்தனையாகும். சிந்தனை நேர்கோட்டில் செல்கிறது, தியானம் செங்குத்தாகச் செல்கிறது. அது மோதலின் மூடுபனியைச் சத்தத்தால் அல்ல, அமைதியால் ஊடுருவுகிறது. கடன்பட்ட எண்ணங்களால் நிறைந்த மனம் ஓய்வெடுக்க முடியாது. கிருஷ்ணரின் கருத்து என்னவென்றால், கருத்துக்களுக்கு அப்பாற்பட்ட அமைதியை அடையும் வரை சிந்திக்க வேண்டும். உண்மையான அறிவு என்பது மனதை குழப்பாமல் அதை சுமையிலிருந்து விடுவிப்பதாகும். கிருஷ்ணரின் தத்துவத்தில் ஒரு மைய செய்தி கர்ம பல தியாகம், அதாவது செயல்களின் பலன்களை விட்டுவிடுவது. இது தப்பித்தல் அல்ல, இது உளவியல் துரத்தல். மனம் விளைவுகளில் சிக்கிக் கொள்ளும்போது ஒவ்வொரு சிந்தனையும் கவலையின் ஆதாரமாகிறது. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், உன் கடமையைச் செய், அதைச் சிறப்பாகச் செய், ஆனால் அதன் விளைவுகளுடன் பற்று வைக்காதே. இது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட நிலை. ஒரு செயல் புரிந்து கொள்ளப்பட்டு தெளிவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் வெற்றி அல்லது தோல்வி பற்றிய கவலை சுயத்தை மட்டுமே மறைக்கிறது. இங்கு விடுவது என்பது முயற்சியை கைவிடுவது அல்ல, அது முடிவுகளின் மீதான கட்டுப்பாட்டை விடுவிப்பதாகும். இதன் மூலம் அதிகப்படியான சிந்தனையின் சுமையையும் விடுவிப்பதாகும். கிருஷ்ணர் மீண்டும் மீண்டும் ஆத்மா, உண்மையான சுயமானது மனதிற்கு அப்பாற்பட்டது என்று சுட்டிக்காட்டுகிறார். அதை சிந்தனையால் மட்டும் அடைய முடியாது. சிந்தனையின் நோக்கம் திரையை நீக்குவதுதான், மற்றொரு திரையாக மாறுவது அல்ல. கீதை 2:9 அவர் கூறுகிறார், இந்த ஆத்மா பிறப்பற்றது, நித்தியமானது, எப்போதும் உள்ளது, அழியாதது. உடல் அழிக்கப்படும்போது அது அழிக்கப்படுவதில்லை. இந்த புரிதலை அடைய ஒருவர் ஆழமாகச் சிந்திக்க வேண்டும். ஆனால் அங்கேயே சிக்கிக்கொள்ளக்கூடாது. மனம் அதன் வரம்புகளை உணர்ந்தவுடன் அது சுயத்தில் ஓய்வெடுக்கத் தொடங்குகிறது. அதனால்தான் கிருஷ்ணர் அர்ஜுனனை முடிவற்ற மனச்சுழற்சிகளுக்குப் பதிலாக சுய அறிவில் வேரூன்றிய செயலை நோக்கித் தள்ளுகிறார். அதிகப்படியான சிந்தனை மனதுடன் அடையாளம் காண்பதிலிருந்து உருவாகிறது. கிருஷ்ணர் மனதை ஒரு கருவியாக பார்க்க விரும்புகிறார், எஜமானராக அல்ல. ஞானம் என்பது மனதை அதிகத் தரவுகளால் நிரப்புவது அல்ல. அது சிந்தனையை சுத்திகரித்து நுட்பமானதாகவும் அமைதியானதாகவும் துல்லியமானதாகவும் மாற்றுவதாகும். கிருஷ்ணர் யோகியாக இரு என்று கூறும்போது காற்றற்ற இடத்தில் ஒரு சுடரைப் போல உங்கள் மனதை சமநிலையுடன் வைத்திருக்க வேண்டும் என்று அர்த்தம்.
இந்த சமநிலை பின்வருவனவற்றின் மூலம் வளர்க்கப்படுகிறது: விவேகம், பகுத்தறிவு, எதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை அறிதல்; வைராக்கியம், பற்றின்மை, எப்போது விட வேண்டும் என்பதை அறிதல்; அஸ்ரத்தா, நம்பிக்கை, முழுமையாக பகுத்தறிய முடியாததை நம்புதல். நவீன மனம் அதிகச் சுமையுடன் உள்ளது. கிருஷ்ணரின் தீர்வு குறைந்தபட்ச சிந்தனை அல்ல, மாறாக நோக்கத்துடன் கூடிய சிந்தனை. அதைத் தொடர்ந்து அமைதியான சரணாகதி. மக்கள் பெரும்பாலும் சரணாகதியை பலவீனமாக புரிந்து கொள்கிறார்கள், ஆனால் கீதையில் சரணாகதி சரணாகதி புரிதலின் உச்சக்கட்டமாகும். 18 அத்தியாயங்களுக்குப் பிறகு கிருஷ்ணர் சிந்திக் கொண்டே இரு என்று சொல்லவில்லை. அவர் கூறுகிறார், அனைத்து கடமை கருத்துக்களையும் கைவிடு, என்னிடம் மட்டுமே சரணடை. இது சிந்தனையற்ற தன்மைக்கான அழைப்பு அல்ல, இது ஒரு கடந்த நிலைக்கான அழைப்பு. அனைத்து சிந்தனை, கடமை, செயல் மற்றும் ஞானத்தை ஆராய்ந்த பிறகு தேடுபவர் அனைத்தையும் தெய்வீக நுண்ணறிவுக்கு அர்ப்பணிக்க கேட்கப்படுகிறார். அதுவே இறுதி விடுதலையாகும். விரக்தி அல்ல, முழு நம்பிக்கை. முதலில் புரிந்துகொள், பிறகு சரணடை. கிருஷ்ணரின் செய்தி நுட்பமானது. அவர் ஒருபோதும் சிந்திக்காதே என்று சொல்லவில்லை. அவர் கூறுகிறார், தெளிவுடன் சிந்தி, அமைதியுடன் தியானி, நோக்கத்துடன் செயல்படு, பிறகு பற்றற்று இரு. அதிகப்படியான சிந்தனை அகங்காரத்தின் நோய். கிருஷ்ணர் ஒரு சிகிச்சையை வழங்குகிறார். சிந்தனையை நிறுத்துவதன் மூலம் அல்ல, அதை சுத்திகரிப்பதன் மூலம். கீதை ஒரு சிந்தனைக்கு எதிரான நூல் அல்ல, அது உள் விடுதலையை நோக்கிச் செல்லும் சரியான சிந்தனைக்கான வழிகாட்டி. எனவே அடுத்த முறை அதிகம் சிந்திக்காதே என்று உங்களுக்குச் சொல்லப்படும்போது கிருஷ்ணர் தலையசைத்து பிறகு மெதுவாகச் சொல்வார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெறுமனே சிந்திக்காதே, ஆழமாகச் சிந்தி, அறிந்து கொள், பிறகு விட்டுவிடு.